முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடு தான் திருவாவினங்குடி அப்படிங்கிற பழனி. பழனி முருகருடைய மூலவர் சிலையானது நவபாஷணத்தினால செய்யப்பட்டது. நவபாஷணம்னா என்ன? நவம் அப்படின்னா 9, பாஷணம்னா விஷம். 9 வகையான விஷ மூலிகைகளால செய்யப்பட்டதுதான் நவபாஷணம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கலியுகத்துடைய துவக்கத்துல வாழ்ந்த போகர் அப்படிங்கிற சித்தர் மக்களுடைய நோய்களை போக்குவதற்காக நவபாஷணத்தினால ஆன முருகர் சிலைய செய்தார். பன்னீர், சந்தனம், திருநீரு, பஞ்சாமிர்தம் இந்த பொருட்களால மட்டும்தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது போகருடைய சித்தர் குறிப்புல இருக்கு. இப்போ கூட பழனியாண்டவர் கோவில்ல இரவு ஆனா முருகர் மூலவர் சிலைக்கு சந்தன காப்பு போடப்பட்டு அது காலையில தரிசனம் பண்ற பக்தர்களுக்கு பிரசாதமா தரப்படுது. இந்த பிரசாதமானது எந்த ஒரு நோயையும் குணப்படுத்தும் அருமருந்தா சொல்லப்படுது. பழனியில தென்மேற்கு திசையில இருக்கு போகருடைய ஜீவசமாதி. இன்னைக்கும் அவர் வணங்கிய புவனேஸ்வரி அம்மையும் மரகத லிங்கமும் வலம்புரி சங்கம் வழிபாட்டுல இருக்கு. இந்த சன்னதியில இருந்து முருகருடைய திருவடி நிலைக்கு உள்ள சுரங்கப்பாதைக்கு போன போகர் மீண்டும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லப்படுது. அவரு இன்னமும் குகைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஆழ்ந்த நிலை தியானத்துல இருக்கிறதா பக்தர்களால நம்பப்படுது. இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.